Hello friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா MS Paintோட ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். MS Paint எப்படி ஓபன் பண்றதுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க எப்படி ஓபன் பண்றதுன்னு. ஸ்டார்ட்ல போயிட்டு ஆல் ப்ரோகிராம்ஸ் இருக்குல அது கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஆக்சஸரீஸ் கிளிக் பண்ணிட்டு பெயிண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரிக்ஸ் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சேஃபை எப்படி கண்டினியூவா கொண்டு வரது அப்படினு பார்க்க போறோம். இப்போ நான் ஓவல் ஷேப் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இந்த சைஸ்ல பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் சைஸ் கொடுத்துக்கோங்க. 1 பிக்சல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிரா பண்ணுங்க. இப்ப டிரா பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் செலக்ட்ல போய்ட்டு ரெக்டாங்கிள் செலக்ஷன் இருக்குலையா இத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா செலக்ட்ல போய்ட்டு டிரான்ஸ்பரன்ட் செலக்ஷன் இருக்குலையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு மூவ் பண்ணீங்க அப்படினா இந்த ஷேப் வந்து கண்டினியூவா வந்துட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து செலக்டில் டிரான்ஸ்பரண்ட் செலெக்ஷன் டிக் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூவாக வராது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் இந்த ஷேப்பில் எந்த ஷேப்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சேம் மெத்தட் தான். இப்போ நான் ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துக்கிட்டேன். ட்ரா பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி தான் ரெக்டாங்கிள் செலெக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபில் கலரும் அவுட்லைன் கலரும் இருக்க மாதிரி ஒரே ட்ராயிங் எப்படி வரையுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ கலர் 1 இருக்கு இல்லையா அந்த கலர் 1 வந்து அவுட்லைன் கலர், கலர் 2 இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபில் கலர். ஓகேங்களா? இப்போ நான் கலர் 1க்கு வந்து ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். கலர் 2க்கு வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஏதாவது ஒரு ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெக்டாங்கிள் ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் சைஸ்ன்னு இருக்கு இல்லையா அந்த சைஸ் 5 பிக்சல் வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு ஃபில்லில் போயிட்டு சோலிட் கலர்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ ட்ரா பண்ணுறேன். லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கலர் அவுட்லைனாகவும் செகண்ட் கலர் ஃபில் கலராகவும் வரும். ஓகேங்களா? அதுவே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் கலர் வந்து அவுட்லைனாகவும் ஃபஸ்ட்டு கலர் வந்து ஃபில் கலராகவும் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்னேக் மாதிரி எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். அவுட்லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னாக வச்சுக்கோங்க. இப்படி ட்ரா பண்ணும்போது இந்த சைடு ஐ கரெக்டாக வரல அப்படின்னா என்ன பண்ணிக்கிங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ட்ரா பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி தான் செலக்டில் போயிட்டு ரெக்டாங்கிள் செலெக்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே செலக்டில் டிரான்ஸ்பரண்ட் செலெக்ஷன் வந்து டிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இல்லை அப்படின்னா டிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த ஐபால் வந்து மூவ் ஆகிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.